சமைக்க போறோம்னா fish fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். fish fry செய்யறதுக்கான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். நான் கட்லா ஃபிஷ் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்புத்தூள், ஒரு லெமன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. நான் ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். நான் வந்து ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம மீனில் இந்த மசாலாவை நம்ம தடவிப்போம். இதே மாதிரியே எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பேலன்ஸ் இருக்க மசாலாவும் நான் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை நம்ம வந்து ஒரு 1 hour வந்து ஊற விடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போது மீனை போட்டுக்கிறேன். ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.